கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நெகேமியா 2வது அதிகாரம் 20வது வசனம். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரனாகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன். இந்த நாளிலே இந்த வசனத்தில் பார்க்கிறோம், உங்கள் காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார் என்று ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். இன்றைய நாளிலே நீங்கள் என்ன காரியத்திலே நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தாலும் அந்த காரியத்தை கர்த்தர் கைக்கூடி வர பண்ணுவேன் என்று அங்கே ஒரு வாக்கு பண்ணுகிறதை பார்க்கிறோம். அப்படியே கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு செய்வார். நீங்கள் ஒரு தொழில் தொடங்க இருக்கலாம், அல்லது ஒரு வீடு வாங்கவோ, அல்லது ஒரு காணி வாங்கவோ, அல்லது ஒரு வீடு கட்டுவதற்காகவோ நீங்கள் காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம், அல்லது ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் அதற்கேற்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம், அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வளர வேண்டும் என்று சொல்லி ஒரு மாற்றத்துக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய காரியங்களை நீங்கள் நகர்த்தி கொண்டிருக்கலாம், அல்லது குடும்பத்திலே ஏராளமான காரியங்களை நீங்கள் எண்ணி காத்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன், காரியத்தை நான் கைகூடி வர பண்ணுவேன் என்று இன்றைய நாளிலே கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.